ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் இந்த ஹேர் டே போட்டாவே போதும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு 2 பொருள் வச்சு இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் டே வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. இங்கே பாருங்கள் என் கையில் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சும்மா எப்படி பிடிச்சிருக்குன்னு. இந்த பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாரம் 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரிலாம் போடவே தேவையில்லை. மாதத்தில் ஒரு டைம் போட்டிங்கன்னா போதும். இது போட்டிங்க அப்படின்னா டோட்டல் வெள்ளை முடி ஒரே ட்ரிப்பில் நல்லாவே கருப்பாகும். இந்த கருப்பு உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நல்லாவே முடியல இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனா இளநரை வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டேயை உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இந்த டை வந்து நீங்கள் 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். 100% லைவ் ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் இந்த ஹேர் டேயோட ஷைனிங். இது வந்து உங்களுக்கு டை அடித்த மாதிரியே காட்டாது, நேச்சுரல் ஷைனிங் வந்து கொடுக்கும். அதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோவை என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ தூள் வந்து சேர்த்திக்கிறேன். நான் வந்து இந்த பிராண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூட இப்போ நம்ம காஃபி பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நைஸாக இருக்கிற காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இதை எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீ தூள் காஃபி தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கலரிங் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஹேர் வந்து நல்லாவே வந்து அந்த டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டே விட உங்களுக்கு அடுத்த நாள் ஆக ஆக உங்களுக்கு அந்த ஹேரோட டார்க்னஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீ தூளும் காஃபி தூளும் சேர்ந்து நல்ல ஒரு டிகாஷன் வந்து கிடைக்கும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி 1 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே உங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த 2 பவுடருமே உங்கள் தலையில் அந்த கலர் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூட முக்கியமாக நம்ம 2 பொருள் வந்து சேர்த்து போகிறோம். அந்த பொருள் சேர்த்துனோடனே நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கருமையாக மாறி கொடுத்துரும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வெள்ளை முடியை கருப்பாக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டேயை ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரத்தில் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக்கிக்கலாம். தொடர்ந்து போடுறப்போ 1 வாரம் 2 வாரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. ஹேர் டேக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. இதை 2ஐயும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த பிளாக் கலர் வந்துடும். இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி 1 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா டார்க்காக கிடச்சிருக்குன்னு. இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக ஆற விடாதீங்க, கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நல்லா டார்க்காக இருக்குன்னு. இது வந்துட்டு உங்களோட ஹேரை வந்து கருப்பாக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை வந்து ப்ரொமோட் பண்ணி ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த டீ பவுடரும் காஃபியும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கெஃபைன் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி பவுடர். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து கிடைக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து மாதம் ஒரு தடவை போட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான அந்த கலர் வந்து நல்லாவே நிற்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் இல்லைனா பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் அளவுப்படி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். இந்த மருதாணி இலை பவுடர் வந்து ஒரிஜினலாக வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோலேயே கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுரி இலை பவுடர். இதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சேர்த்திக்கலாம்.
நான் வந்துட்டு அளவு எடுக்கலை, எனக்கு வந்து போட்டு பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே வந்து கொட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவுரி இலை பவுடர் வந்து இதில் சேர்த்திட்டேன். நிறைய பேர்த்துக்கு வந்து அவுரி இலை பவுடர்னால் என்னன்னே தெரியல. அது வந்து இண்டிகோ பவுடர். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட வந்து கிடைக்குது. நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்து ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் கூட செக் பண்ணி பாருங்கள். அவுரி இலையில் வந்து இந்த பவுடர் வந்து செஞ்சுருப்பாங்க. ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்குங்க. கெமிக்கல் ஹேர் டேலாம் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடும்போது முடிக்கு எந்த வித டேமேஜும் ஏற்படாது, ஸ்கின்னும் வந்து கருப்படிக்காது. இப்போ இது 2 பவுடரையும் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்த போகிறோம். அதுதான் வந்து கத்தாழை. இந்த கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குறது கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை சேர்த்துறதுனால நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குங்க. கூடவே வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ஸ்கேல்பெல்லாம் வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதனால் சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா நம்ம வெதுவெதுப்பான டீ தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் வளர்ந்த முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கத்தாழை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கத்தாழை யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஜெல் இவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இதை போடுறதுனால எனக்கு ஹேர் பாருங்கள் ரிசல்ட்டு கடைசியில் காட்டுற எப்படி வந்து ஷைனிங்காக இருக்குதுன்னு. இப்போ இதை வந்து கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கையில் உடைக்கும் போது திப்பி திப்பியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். அப்புறம் உங்களோட அந்த பேஸ்ட் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் கையிலே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரில் வந்து அப்படியே போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த டீ தூள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு லைட்டாக சூடு ஆறி போச்சு. நான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டேன். வெதுப்பாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக்கிடாதீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தாங்க வந்து செய்யணும். அதனால தான் நான் வந்து இந்த பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பவுல் இருந்ததுன்னா அதில் செய்யுங்க. எவர் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறத விட இதில் செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுனால கலக்க முடியலைங்க, கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா அந்த கட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த பீட்டர்லேயே உடச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து கிடைக்குங்க. இந்த கலர் வந்து கிடைச்சிது அப்படின்னாவே உங்களுக்கு போதும். இது நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் தலைக்கு. அது அப்படியே கலக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் வந்துடும். இந்த கலருக்கு அப்புறம் நம்ம தலையில் வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் முடி உங்களுக்கு வந்துட்டு 2 மணி நேரத்தில் வந்து நல்லாவே கருப்பாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சளி சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து கை கொடுக்கும். இங்கே பாருங்கள், என் கையில் தொட்டு காட்டுறேன் எப்படி வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஷைனிங் பாருங்கள், அந்த ஆலோவேரா ஜெல் சேர்த்ததுனால தான் நமக்கு இந்தளவுக்கு ஒரு ஷைனிங் கிடச்சிருக்கு இந்த பேஸ்ட். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை ட்ரை பண்ணி வச்சுருங்க. எனக்கு வந்து இங்கே வாக்கு கிட்ட பார்த்திங்கன்னா 4-5 நரைமுடி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த டை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுற இடத்துல தான் எனக்கு நரைமுடி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும்தாங்க நல்லா அந்த பேஸ்ட் வந்து பிடிச்சிக்கும். நமக்கு வந்து நல்ல நீண்ட நாளைக்கு இந்த கலர் வந்து நிற்கும். எல்லா வயதினரும் வந்து யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே இது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வாக் எடுக்கும்போது இந்த இடத்துல தாங்க நிறையா வந்து நரைமுடி வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இளநரை வந்து இங்கே தான் மெயினாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நீங்கள் தலை ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு முன்னாடி தான் நரைமுடி எண்ணெய் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இளநரை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போட்டுட்டு வர உங்களுக்கு அந்த இளநரை ஃபுல்லாக வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக முன்னாடி எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்டு காது ஓரத்தில் பார்த்திங்கன்னா 2-3 நரைமுடி இருந்தது. ஸோ அந்த பக்கத்துலேயும் வந்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு பன் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து 2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா போதும். ஆனால் கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் விடணும். அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு எதுவும் போடாமல் நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு, கையில் எதுவுமே வந்து வரல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ பண்ணிவிட்டு ரிசல்ட் காட்டலைன்னா நல்லாவாங்க இருக்கும். ஒரு நிமிஷம் எங்கேயும் போகாதீங்க, நான் உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ண இடத்துல நல்லா தலை குளித்து காய வச்சுட்டு வந்துட்டு ஒரு நரைமுடி கூட இல்லைங்க. ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு நரைமுடி கூட இல்லை, தேடினா கூட கிடைக்காதுங்க ஒரு நரைமுடி கூட. அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இல்லைங்க, உங்களுக்கு எப்போவுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? மாத கணக்கில் இதே மாதிரி இருக்குங்க உங்கள் முடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து நான் நிறைய சேர்த்ததுனால என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தா நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஹேர் நல்லா ரொம்ப வலுவலுன்னு உங்கள் சொன்ன பேச்சு கேட்குதுங்க. அதே மாதிரி வெள்ளை முடி இல்லாததுனால நமக்கு சீவும் போது எப்படி வேணாலும் சீவிக்கலாங்க. வெள்ளை முடி வந்து தெரியவே தெரியாது. கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.